ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் பேக் ஸ்பெகட்டி ஒன்று செய்கிற எப்படின்றத பார்ப்போம். நீங்களும் எங்களோட சேனலை புதுசாக பார்க்குறவங்கள இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டே வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் இன்றைக்கி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கிறேன்னு செல்லில் செய்ய போக்களே காட்டிக்கொண்டு செய்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாவும். ஃபஸ்ட்டுக்கு சட்டி ஒன்று எடுத்து அதில் எங்களுடைய ஸ்பெகட்டியை பாயில் பண்ணிக்கொள்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அதுக்கு உப்பு கொஞ்சமும் 1 டீஸ்பூன் ஆயிலையும் ஊற்றி எங்களோட தண்ணியை கொஞ்சம் பாயில் பண்ணிக்கொள்கிறேன். தண்ணிக்கும் நல்லா கொதிச்சு கொண்டு வர போக்கில் நான் இதுக்கு ஸ்பெகட்டியை போட்டுக்கொள்கிறேன். நான் ஸ்பெகட்டி இன்றைக்கி உடைக்காமல் தான் எடுத்துக்கிறேன். ஏனென்றால் நான் இதை பேக் பண்ண போகிறதுனால ஸ்பெகட்டியை சின்ன சின்னதாக உடைக்காமல் முழுசாகவே போட்டிக்கிறேன். நான் இன்றைக்கி எடுத்த ஸ்பெகட்டி இந்த மாதிரி கனமான ஸ்பெகட்டி தான் எடுத்துக்கிறேன். மிச்சம் மெல்லிசான ஸ்பெகட்டி எடுக்க வேணும். இந்த மாதிரி கனமான ஸ்பெகட்டி எடுத்து செஞ்சுக்கோங்க. ஏனென்றால் மிச்சம் மெல்லிஸ் எடுத்தால் இது குழஞ்சி ஆட்டமாவை பார்க்கும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் கனமானது எடுத்தால் நல்லா பசங்க செஞ்சுக்கொள்கிறதுக்கு ஏழுமாவும். ஸ்பெகட்டி பாயிலாகி வரும் வரைக்கும் எங்களோட ஸ்பெகட்டியை செஞ்சுக்கொள்கிறதுக்கு தேவையான ஒயிட் சாஸ் ஒன்று செஞ்சுக்கொள்ள போகிறேன். அதுக்கு பவுல் ஒன்று எடுத்து 250 கிராம் குக்கிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு மயோனிஸ் கோட்டை கப்பும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு க்ரீம் சீஸ் கோட்டை கப்பும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூனும் போட்டுக்கொள்ளணும். அதுக்கு இப்படி சின்னதாக கட் பண்ணிக்கொண்ட வெங்காயக்கீரை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டுக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எங்களை ஒயிட் சாஸ் செஞ்சுக்கொள்ளணும். இதை மாதிரி இன்னும் புதிய புதிய ரெசிபி உடனே தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாகும். இப்போ உங்களுக்கே பார்த்தா விலங்குதாய்க்கும் எங்களுடைய ஸ்பெகட்டியெல்லாம் நல்லா பாயிலாகவே வந்திக்குது. எங்களுக்கு இந்த அளவு போதும். நான் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு ஸ்பெகட்டியெல்லாம் வேறே எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸ்பெகட்டியை செய்கிறதுக்கு தேவையான ஃபில்லிங் ஒன்று செய்கிறதுக்கு சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுக்கிறேன். பேன் ஹீட்டாகி கொண்டு வரப்போக்கில் அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட்டாகி கொண்டு வரப்போக்கில் அதில் 250 கிராம் கீமா எடுத்து அதையும் இதில் போட்டுக்கொள்கிறேன். கீமாவையும் போட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ளணும். கீமா கொஞ்சம் நல்லா வெந்து வரும் வரைக்கும். கீமாவை பாயில் பண்ணிக்கொள்கிறதுக்கு நாங்கள் தண்ணி ஒன்று மூத்தல்ல. இது கீமாவால் ரிலீஸ் ஆகின தண்ணி தான். இந்த தண்ணியெல்லாம் வற்றி எங்களோட கீமாக்கும் நல்லா பாயிலாகி வரும் வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கே பார்த்தா விலங்குதாய்க்கும் கீமாவில் தண்ணியும் நல்லா வற்றி கீமாவும் நல்லா வெந்து வந்திருக்குது. நான் இதுக்கு அவிச்சு சின்னதாக இப்படி பிச்சு கொண்டு கோழி எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ போட்டுக்கொள்ளையிலும். இதுக்கு அளவுனா செல்லல. இதுக்கு உங்களுக்கு விருப்பமான அளவு கோழி போட்டுக்கொள்ளையிலும். கோழியும் போட்டுட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அவங்களுக்கு சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் போதாத மாதிரி இருக்குதுண்டா இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கனெல்லாம் லைட்டாக ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்கில் இதுக்கு நான் வெங்காயம் ஒரு காய் எடுத்து அதை சின்னதாக சாப் பண்ணி அதையும் இதில் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு சின்னதாக சாப் பண்ணிக்கொண்டு கார்லிக் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பெல் பெப்பர் 3 கலரில் எடுத்து அதையும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு உங்களுக்கு பெல் பெப்பர் இல்லாட்டி கறி கொச்சிக்காவும் போட்டு செஞ்சு கொள்ளையிலும். எல்லாத்தையும் போட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கு 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டுக்கொள்ளணும். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் போட்டுக்கோங்க. உப்பையும் போட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ளணும். 5 நிமிஷத்துக்கு போகிறோம் இதுக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் பெஸ்டோ சாஸ் 1/2 கப்பும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பெஸ்டோ சாஸையும் போட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கு 1 டீஸ்பூன் சீனியும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன்.
இதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றிக்கொள்ளுறேன். எனக்கு தண்ணி ஊற்றுற வீடியோ எடுத்துக்கூட கிடைக்கல, அதனால தான் சொல்கிறேன். 1 கப் தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றி இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 15-20 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ளணும். சட்டியை மூடி 10 நிமிஷத்துக்கு பிறகு சட்டியை திறந்து எங்களோட கறியை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நான் இது கொஞ்சம் திறந்து மிக்ஸ் பண்ண காரணம், நாங்கள் இதுக்கு மிச்சம் தண்ணி ஊற்றிடல. என்ன எங்களுக்கு இது டக்குனு அடிப்பிடிக்க பார்க்கும். அப்படி இல்லாமல் நல்லா ஃபஸ்ட்டு எங்களுக்கு குக்காய் வாரத்துக்கு நாங்கள் கொஞ்சம் இது மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நான் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ரிட்டன் சட்டியை மூடி இன்னொரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். 10 நிமிஷத்துக்கு பிறகு சட்டியை திறந்து கறியெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ எங்களோட கறியெல்லாம் வெந்து சம்பளம் ரெடியாகி வந்துட்டு நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வாங்க எங்களோட பேக் ஸ்பெகட்டியை எப்படி செஞ்சுக்கொள்கிறேன்றதை பார்ப்போம். ஸ்பெகட்டியை பேக் பண்ணிக்கொள்கிறதுக்கு நான் இப்படி கசரோல் டிஷ் ஒன்று எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு இப்படி கசரோல் டிஷ் ஒன்று எடுத்து அதில் நாங்கள் செஞ்சு கொண்ட இந்த பீஃப் மிக்ஸினால் கொஞ்சத்தை போட்டுக்கொள்ளணும். இப்படி பீஃப் மிக்ஸினை போட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி எல்லா இடத்துலையும் பரத்தி போட்டுக்கொள்ளணும். கீமா மிக்ஸினை இப்படி போட்டுட்டு அதுக்கு மேலால் நாங்கள் பாயில் பண்ணிக்கொண்ட ஸ்பெகட்டி எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளுறேன். ஸ்பெகட்டி எல்லாம் இப்படி வீடியோவில் காட்டுற மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலால் பார்மசான் சீஸ் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுறேன். உங்களுக்கு பார்மசான் சீஸ் இருந்தால் போடையிலும், அப்படி இல்லாட்டி போடாமையும் செஞ்சு கொள்ளையிலும். அதுக்கு மேலால் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒயிட் சாஸ் ஊற்றிக்கொள்ளணும். உங்களுக்கும் எங்களோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி வீடியோவில் காட்டுற மாதிரி ஸ்பெகட்டிக்கு மேலால் ஃபுல்லாகவே ஒயிட் சாஸ் ஊற்றிக்கொள்ளணும். ஒயிட் சாஸை ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கு மேலால் நாங்கள் செஞ்சு கொண்ட பேலன்ஸ் கீமா மிக்ஸினை போட்டுக்கொள்ளணும். இப்படி ஸ்பெகட்டி ஃபுல்லாக மறைகிறதுக்கு நாங்கள் செஞ்சு கொண்ட கீமா மிக்ஸினை போட்டுக்கொள்ளணும். கீமா மிக்ஸினுக்கு மேலுக்கால் வீடியோவில் காட்டுற மாதிரிக்கு கிரேட் பண்ணிக்கொண்டு மொசரல்லா சீஸ் போட்டுக்கொள்ளணும். இதுக்கு மேலால் இட்டாலியன் மிக்ஸ் ஹர்ப்ஸ் கொஞ்சம் போட்டுக்கொள்ளணும். இதுக்கு மேலால் துண்டு கொச்சிக்காய் கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுறேன். அதுக்கு மேலால் சின்னதாக வெட்டி கொண்டு கொத்தமல்லி இலை கொஞ்சமாக போட்டுக்கொள்ளணும். உங்களுக்கு கொத்தமல்லி இலை போடுறதுக்கு விருப்பமெண்டா கொத்தமல்லி இலை போடுங்க. அப்படி இல்லாட்டி இதுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கொண்டு பார்ஸ்லி இலையும் போட்டுக்கொள்ளிடும். இப்படி செஞ்சு கொண்டு எனது ஸ்பெகட்டியை நான் இப்போ பேக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை ஒரு 15-20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸ்பெகட்டியை இப்படி நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட பேக் ஸ்பெகட்டி. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லை, எல்லோரும் நல்லா விருப்பமாக தின்னுவாங்க. இது நல்ல டேஸ்ட்டான ரெசிபி உண்டு. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸே மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். இது மாதிரி நம்ம ஒரு புதிய ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.